தெரியல, இப்படி தான் போகணுங்க. நான் இப்போலாம் நல்லா சிமெண்ட் ரோட்லாம் சூப்பராக போட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் ஃபங்க்ஷன் வச்சு இதுதான் ரோடு. ஐயோ ஏதோ சாப்பாடு வர இடம் மாதிரி தெரியுது. தெரியலையே, எப்படி நடந்து போனோம். பக்கத்து ரோடுக்கா போய் திரும்பி இருக்கலாம் அழகா. முதல்ல இந்த ரோடு இல்லை, இதுலேயே வீடே இருக்காது. அது எங்களுக்கு தான் ஒரே ஒரு வீடு. இதெல்லாம் ஃபுல்லும் இதில் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்கணும். இல்லை பக்கத்து இருக்கா, இது ரிவர்ஸ் எடுத்துட்டு பக்கத்து ரோடுக்கு போயிடலாம், அழகாக போக முடியும். இந்த ரோடுக்குள்ள போக முடியும். இந்த ரோடு முடியுமா? போகாத அப்பனா. ஆமாம், அப்பனா இப்போ எங்கள் பெரியம்மா கிட்ட தெரியும் இந்த ரோடு. இவங்க தான் ஊருக்காரங்க. இந்த ஊரில் உட்காந்துருக்குறாங்க ஒரு அம்மா, எங்கள் பெரியம்மா. எப்படியே நடந்து போகலாம். வீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு
மிளகா குப்பம் வீடு. இங்கே தானே இது தாத்தா ரூமு. இந்த பக்கம் விடவே மாட்டார் இந்த ரூமில். வா ஒன்றுமே இல்லையே. சுச்சு ஆண்டி ஒன்றுமே இல்லையே இங்கே. இது நம்ம எதை எடுக்கிறதுக்கு வந்துருக்கோம்? சார் இது உள்ள ஒண்ணுமே இல்லை. எப்படி இருந்தது இந்த வீடு? அருமையா இருந்துருக்கு சார். அந்த மாதிரி இருந்துருங்க. இல்ல இந்த இடம் தான். அந்த ரூம்ல விடவே மாட்டாங்க. எங்க தாத்தாக்கு கண்ணு தெரியாது. அப்படியே நைஸா போகும். செருப்பு போடாம பல காலத்து வீடு என்ன விடுறது. அதுதான் ஆள் இருந்து மெயின்டைன் பண்ணதான் வீடு. நல்லா எடுத்துக்கோ. எப்படி இறங்கிருக்காங்க? எப்படி வந்துக்கிறாங்க? ஓகே ஓகே. இது மேல ஏறி அதை எடுத்துப்போம். இது மேல ஏறி மேல வச்சிருந்தீங்களா? மேல இருந்ததுமா எங்க அப்பா கைக்கியா கைக்கிடி நியாயம் கைக்காதா? ஐயா தூக்கு நான் வந்துடுறேண்ணா. நீ வந்துடுப்பா. நீ ஒன்று கைக்கு ஆணை தூக்கு போடுறோம். அட பானை எடுத்து போடுறாங்க. வெளியே போடு. நல்ல பானையா எடுத்துக்கோ. போட்டு ஓட்டு. நம்ம விளையாடின சறுக்கு மரம், எதிர் வீடு, நம்ம வீடு. ஒன்றுமே தெரியல. நம்ம வீட்டுக்கு போகிற வழி ஒன்றும் இல்லை. ஆண்டி ஆமாம். நல்லா இருக்கிறாங்க. இறந்துட்டாரு. அவர் இறந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் பெரியம்மா இறந்தாங்கல்ல, கௌசல்யா பெரியம்மா, அவங்க இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் இறந்தார். அப்படியா? அவர் இறந்துட்டாரு. சேகர் அவர் இறந்துட்டார். சித்தப்பா அவர் சடன் டெத். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு. பிரியாவுக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆன 3 monthsல இறந்துட்டாரு. 2 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகிட்டாங்க. ஆயிடுச்சு.
கௌசல்யா அவங்க ஊர்லேருந்து வரும்போது வள்ளிமலைக்கு போயிட்டு இருக்கும்போது உடனே வந்திருப்பாங்க இங்கே. ஒரு 2 வாட்டி வந்துச்சு. வந்து என்கிட்ட காசு தான் கொடுத்துட்டு போச்சு. உங்கள் பெருமா வந்தாடா அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நீ செஞ்சுமா நாங்கள் அதெல்லாம் மறக்க மாட்டோம் அப்படின்ற துட்டு கொடுத்துட்டு போவோம் காசு. நான் அந்த மெட்ராஸில் இருக்கிறேன்னு சொன்னால் கூட நான் இருந்தேன் என்ன மெட்ராஸில் 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷம் இருந்தீங்களா மெட்ராஸில் தான்? எங்கள் பையன் இறந்துட்டானே. நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. எப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு? அவன் அங்கே இருக்க சொல்ல அங்கே தான் இருந்தோம். நான் இந்த வீடு இல்லை அப்போ கொட்டா இருந்துச்சு எல்லாம் வீடு போயிருந்துச்சு. இப்போ தானே கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்தாங்க. இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க. கருணாநிதி பீரியடில் கட்டி. இப்போ ஜெயலலிதா பீரியடில் 1.5 லட்சம் அப்படி வருது. பாவம் அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி தார்பாயெல்லாம் எடுத்து வழி விட்டாங்க. இப்போ கீரை சாத்து ஆனால் அப்போலாம் அநியாயம் வேண்டி நடந்து போவோம். நடந்து போகிறது பிரச்சனை இல்லை. காசு கொடுத்தா காசு ஆயா கொடுப்பாங்க. உங்கள் பையன் பேர் என்னது?